வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ரஜிந்தா வில்வராசா, ஹெமல்டினா யூதாசேகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். சாம்பல் நம்மை மீண்டும் யதார்த்த வாழ்விற்கு கொண்டு வருகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ். பொதுநிலையினர் திரு அவையின் பணிகளில் ஈடுபட அதிக சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும். கூட்டொருங்கிய இறுதி ஆவணம் வலியுறுத்து. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மனமாற்ற பாதையில் பயணிப்போம். தவக்கால சுற்றுமடலில் யாழ் மறைமாவட்ட ஆயர். கலை பண்பாட்டு பேரணியோடு நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் பிறப்பின் 30 விழா அங்குரார்ப்பணம். கச்சதீவு திருவிழாவிற்கு முதல் முறையாக இந்தியா நாட்டிலிருந்து ஆயர். யாழ் திருமறை கலாமன்றத்தால் இவரிடம் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் ஆற்றுகை. விரிவான செய்திகள். சாம்பல் நாம் என்னவாக இருக்கிறோம் என்ற நினைவை நம்மில் புதுப்பிக்கும் அதே வேளை நாம் என்னவாக இருப்போம் என்ற நம்பிக்கையையும் நம்மில் உருவாக்குகின்றது என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். உரோமில் உள்ள புனித சபீனா பேராலயத்தில் கடந்த 5ஆம் திகதி ஒப்பு கொடுக்கப்பட்ட திருநூற்று புதன் திருப்பலியில் வாசிக்கப்பட்ட மறையுரை செய்தியிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள், சாம்பல் நமது இறப்பை நினைவூட்டும் அதே வேளை அது உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றது எனவும், இத்தவக்காலத்தில் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்ப்பின் வழியாக மனத்தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் பயணிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தவக்காலம் நமது பலவீனத்தை பற்றி சிந்தித்து மரணத்தை எதிர்கொள்வதற்கான நம்பிக்கையை புதுப்பிக்கும் ஒரு காலம் என குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள், நாம் மண்ணால் ஆனவர்களாக இருந்தாலும் கடவுளுக்கு விலை மதிப்பெற்றவர்கள் என்பதையும், அழியாத நிலைவாழ்வுக்கு குறிக்கப்பட்டவர்கள் என்பதையும் நினைவிற்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் மூச்சுக்குழல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டு மாசி மாதம் 14ஆம் திகதி முதல் உரோம் நகரின் ஜெமெலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலனிற்காக உலகம் முழுவதும் செபித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கும் முகமாக தனது குரல் பதிவில் திருத்தந்தை அவர்கள் நன்றி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். உரோம் நகரில் உள்ள கர்தினால்கள், வத்திகான் அதிகாரிகள் மற்றும் விசுவாசிகள் புனித பேதுரு பேராலய வளாகத்தில் கூடி கடந்த மாசி மாதம் 24ஆம் திகதி முதல் தினமும் செபமாலை செபித்து வரும் நிலையில் 6ஆம் திகதி வியாழக்கிழமை செபமாலைக்கு முன் திருத்தந்தை அவர்களின் குரலில் ஸ்பானிய மொழியில் வழங்கிய நன்றி செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இச்செய்தியில் புனித பேதுரு சதுக்கத்திலிருந்து தனது உடல் நலத்திற்காக மக்கள் செய்யும் பிரார்த்தனைகளுக்கு நன்றி கூறிய திருத்தந்தை, வைத்தியசாலையிலிருந்து வந்து உங்களுடன் இணைந்து கொள்வேன் எனும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார். இறைவனின் அன்பு கடந்த இரக்கத்தை பிரதிபலிக்கும் ஜூபிலி ஆண்டின் இத்தவக்காலத்தில் நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒருமித்து கிறிஸ்துவின் ஓருடலாக பயணிக்க வேண்டுமென யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் வெளியிட்டுள்ள தவக்கால சுற்றுமடலில் அழைப்பு விடுத்துள்ளார். இச்சுற்றுமடலில் தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்களான இறைவேண்டல், நோன்பு, ஈகை போன்ற விடயங்களை சுட்டிக்காட்டி நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விடயங்களையும் விவரித்துள்ளார். அத்துடன் உலக ஆயர் மன்ற கூட்டொருங்கிய மாநாட்டின் இறுதி ஏட்டின் செயலமர்வில் நாம் எட்டிய முடிவுகளை செயற்படுத்த பங்கு தந்தையர்களுக்கு ஆதரவு நல்கும்படியும் திருத்தந்தையின் உடல் நலனிற்காக இறைவனிடம் மன்றாடும்படியும் கேட்டுக்கொண்டுள்ள ஆயரவர்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் நாம் பொறுமையுடன் எமது தீர்க்கமான முடிவை வெளிப்படுத்த ஒன்றுபட வேண்டுமெனவும் அழைப்பு விடுத்துள்ளார். நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளாரின் பிறப்பின் 150வது ஆண்டை முன்னிட்டு அவர் தமிழுக்கும் மறைக்கும் ஆற்றிய பணியை வெளிக்கொணரும் நோக்கில் சிறப்பு நிகழ்வுகள் நடாத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ் தமிழ் சங்கம், யாழ் மறை மாவட்டம், யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் ஆகியோரின் இணைந்த ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்நிகழ்வுகளில் முதல் நிகழ்வான முப்பொன் விழா ஆண்டு அங்குரார்ப்பண நிகழ்வு கலாச்சார பேரணியுடன் வருகின்ற 13ஆம் திகதி வியாழக்கிழமை அச்சுவேலியில் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு அச்சுவேலி பேருந்து நிலையத்திலிருந்து கலை பண்பாட்டு பேரணி ஆரம்பமாகி புனித திரேசா கல்லூரியை சென்றடைந்து கல்லூரி மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன.
இப்பேரணியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி, இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி, யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலை, இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடம், மானிப்பாய் புனித அன்னாள் பாடசாலை, அச்சுவேலி மகா வித்தியாலயம், அச்சுவேலி புனித தெரேசாள் பாடசாலைகளை சேர்ந்த அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுடன் மக்களும் பங்கேற்க உள்ளனர். திரு அவையில் பல முக்கியமான பொறுப்பு வாய்ந்த பணிகளுக்கு பொது நிலையினர் நியமிக்கப்பட வேண்டும் என கூட்டொருங்கியக்க மாநாட்டின் இறுதி ஆவணத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டொருங்கியக்க மாநாடு நிறைவடைந்து இம்மாநாட்டின் பயனாக வெளிவந்த இறுதி ஆவணத்தின் 77ஆம் இலக்கத்திலேயே பொது நிலையினரின் பணி வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் திரு அவையின் தேர்ந்து தெளிதல் மற்றும் தீர்மானங்கள் எடுத்தல் ஆகியவற்றில் பொது நிலையினரின் அதிக பங்களிப்பு தேவை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மறைமாவட்டங்களில் உள்ள நிறுவனங்கள், குறுமடங்கள், இறையியல் கல்லூரிகள் போன்றவற்றில் பொதுநிலையினர் அதிகமாக உள்வாங்கப்பட வேண்டும் எனவும் பொதுநிலையினர் தமது ஆற்றல்கள், அருங்கொடைகளை பயன்படுத்துவதற்கு உற்சாகம் அளிக்கப்பட்டு திரு அவையின் நீதிமன்றங்களில் பணிபுரிவதற்கு இவர்கள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவதுடன் திரு அவையில் பணியாற்றும் பொதுநிலையினரின் மாண்பும் உரிமையும் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான 5 கருத்துக்கள் இவ்வாவணத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. வருகின்ற 15ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள கச்சதீவு திருவிழாவில் முதல் முறையாக இந்தியா நாட்டிலிருந்து ஒரு ஆயர் கலந்து கொள்ள உள்ளதாக யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை லூர்த் ஆனந்த் அவர்களே இவ்விழாவில் கலந்து கொள்ள உள்ளதுடன் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களும் குருக்கள், துறவிகளும் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் யாழ் மாவட்ட செயலக கூட்டத்தின் நிறைவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த தவக்கால திரியாத்திரை திருவிழாவிற்கான ஆயத்த வேலைகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் கடந்த 6ஆம் திகதி வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மர்தலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் முதலாம் கட்ட கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டதுடன் இவ்வருடம் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தரவுள்ள பக்தர்களுக்கான பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, உணவு மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்பு வசதிகளுக்கான அனுமதி போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன. அத்துடன் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் தங்கள் பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் தொலைபேசி இலக்கம் ஆகியவை உள்ளடங்கிய தாளை குறிகாட்டுவான் இறங்குதுறையில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், மேலதிக அரசாங்க அதிபர், வடமாகாண பிரதி கடற்படை கட்டளை தளபதி, மாவட்ட பிரதம கணக்காளர், அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர், உதவி மாவட்ட செயலாளர், நெடுந்தீவு, வேலணை, ஊர்காவற்துறை பிரதேச செயலாளர்கள், கடற்படை அதிகாரிகள், பிரதேச சபை பிரதிநிதி, யாழ்ப்பாண சாரணர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட 1 மாத கால மறையாசிரியர் வதிவிட பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு 6ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் ஆயர் இல்ல சிற்றாலயத்தில் திருப்பலியும் தொடர்ந்து மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் வதிவிட பயிற்சியை நிறைவு செய்த மறையாசிரியர்களின் கலை நிகழ்வுகளும் அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை மேனுவேட் பிள்ளை டேவிட் அவர்களின் சிறப்புரையும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து பயிற்சியை நிறைவு செய்த யாழ் மறை மாவட்டத்தின் 6 மறைக்கோட்டங்களைச் சேர்ந்த 26 மறையாசிரியர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தை ஜெபரட்னம், அருட்தந்தையர்கள், மறையாசிரியர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மறையாசிரியர் பயிற்சியை நிறைவு செய்தவர்கள் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை இறுதியாண்டு மாணவர்களும் இணைந்து 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு யாத்திரை மேற்கொண்டு அங்கு குவாடலூப்பே அன்னை திருத்தலத்தை தரிசித்து பரிபாலகர் அருட்தந்தை ஜூட் ஜோன்சன் அவர்களுடன் உரையாடல் மேற்கொண்டு அத்திருத்தலத்தின் வரலாற்று சிறப்புகளை அறிந்து கொண்டதுடன் அங்கு அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சில இடங்களையும் பார்வையிட்டனர். யாழ் திருமறை கலாமன்றத்தால் இவரிடம் மேடையேற்றப்பட உள்ள திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகைக்கான பிரதி வழங்கும் நிகழ்வு கடந்த 5ஆம் திகதி புதன்கிழமை யாழ் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலைஞான சுரபி தியான இல்லத்தில் நடைபெற்றது.
இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து ஆசியுரை வழங்கி ஆற்றுகையில் பங்கேற்க உள்ள கலைஞர்களுக்கான பிரதிகளை வழங்கி வைத்தார். இவ்வாண்டு திருப்பாடுகளின் ஆற்றுகை வெள்ளியில் ஞாயிறு எனும் பெயரில் எதிர்வரும் சித்திரை மாதம் 10ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை மாலை 6:45 மணிக்கு யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற அரங்கில் மேடையேற்றப்பட உள்ளது. வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் காட்சி முதலாக 2010ஆம் ஆண்டிலும் அதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டிலும் மேடையேற்றப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுக்கொண்டதுடன் தற்போது 7 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் மன்றத்தின் பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் நெறியாள்கையில் மேடையேற்றப்பட உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் மறைமாவட்ட மரியாயின் சேனை கொமிட்சிய ஆச்சேஸ் விழா கடந்த 2ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. மரியாயின் சேனை ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் சேனையினர் தங்களின் கொடிகளை கைகளில் ஏந்தி ஜூபிலி பாடல் இசைத்து கொண்டு புனித கதவினூடாக பேராலயத்திற்குள் பவனியாக வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து சுபமாலை தியானமும் அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை ஜீவா போல் அவர்களால் மரியாவின் ஆன்மீகம் என்னும் தலைப்பில் கருத்துரையும் வழங்கப்பட்டது. கருத்துரை நிறைவில் சேனை அங்கத்தவர்களின் அர்ப்பண நிகழ்வும் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் 1500ற்கும் அதிகமான மரியாயின் சேனை அங்கத்தவர்கள் கலந்து தமது வாக்குறுதிகளை புதுப்பித்தனர். எய்ட் டு த சர்ச் இன் நீட் நிறுவன ஆசிய பிராந்திய தலைவர் பார்பரா ட்ரெட்ரிக் அவர்கள் நிறுவன அனுசரணை மூலம் மேற்கொள்ளப்பட்ட கட்டுமான பணிகளை மேற்பார்வை செய்யும் நோக்கில் யாழ் மறைமாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டு மறைமாவட்டத்தின் பல இடங்களையும் பார்வையிட்டுள்ளார். அகவொளி குடும்ப நல நிலையம், மறைக்கல்வி நிலையம், மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம், புனித மடுதினார் சிறிய குறுமடம், புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி என்பவற்றுடன் தர்மபுரம், ஊரணி, வசாவிளான், மிருசுவில், அச்சுவேலி ஆகிய இடங்களில் உள்ள பங்கு பணிமனைகள், மடங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டதுடன் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களையும் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் 5ஆம் திகதி கடந்த புதன்கிழமை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட யாழ் மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் துறவியர்களுக்கான இறைத்தியான வழிபாடு 3ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ் பேட்டிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவொளி குடும்ப நல நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இறை அனுபவ பகிர்வு, நற்கருணை ஆராதனை என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தில் மறை மாவட்டத்தில் பணியாற்றும் 50க்கும் அதிகமான குருக்கள் துறவிகள் பங்கு பற்றியிருந்தனர். உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தின் ஏற்பாட்டில் மானிப்பாய் புனித அந்தோணியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட 4 படிமுறை ஞான ஒடுக்கம் கடந்த 1ஆம் 2ஆம் திகதிகளில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ரெக்ஸ் சவுந்தரா அவர்களின் தலைமையில் தவக்கால ஆயத்த நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்ட இஞ்ஞான ஒடுக்கத்தில் இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை, புகழ்ச்சி ஆராதனை, குணமாக்கல் வழிபாடு, இறை அனுபவ பகிர்வு என்பவற்றுடன் ஞானோடுக்க நிறைவில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் இடம்பெற்றது. இவ்வழிபாடுகளில் இறை மக்கள் பலரும் பக்தியுடன் கலந்து செபித்தனர். யாழ் மறை மாவட்டம் மணியந்தோட்டம் பங்கிற்குட்பட்ட கிழக்கு அரியாலை பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித வேளாங்கண்ணி அன்னை யாத்திரை தல கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலை அவ்வாலய திறப்பு விழாவும் வருடாந்த திருவிழாவும் 2ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன. மணியந்தோட்டம் பங்கு தந்தை அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை வரதன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம், அருட்தந்தையர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர். யுத்தத்தினால் சேதமடைந்த இவ்யாத்திரை தலத்திற்கான அடிக்கல் யாழ் மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களால் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் திகதி நாட்டப்பட்டு அவரது கண்காணிப்பின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதுடன் இக்கட்டுமான பணிக்கான பெரும் நிதி பங்களிப்பினை யாழ் மறை மாவட்ட ஆயர் அவர்களும் மீதி தொகையினை உள்நாட்டு மற்றும் புலம்பெயர் இறைமக்களும் வழங்கியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. திருமண பந்தத்தில் இணைந்து 25 வருடங்களை பூர்த்தி செய்த தம்பதியினருக்காக வட்டக்கச்சி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு 1ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை வட்டக்கச்சி புனித சூசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது.
பங்கு தந்தை அருட்தந்தை அஜித் சுலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து தம்பதியினருக்கான கௌரவிப்புகள் மகிழ்வூட்டும் நிகழ்வுகளுடன் அவர்களின் இல்லற வாழ்வு அனுபவ பகிர்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 75 தம்பதிகள் கௌரவிக்கப்பட்டதுடன் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட், அருட்தந்தையர்கள், தம்பதியினரின் பிள்ளைகள், உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாண்டியன் தாழ்வு புனித அன்னாள் ஆலய இளையோருக்கான சிறப்பு கருத்தமர்வு கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நேசராஜா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கருத்தமர்வில் திருவுள பணியாளர் சபை அருட்தந்தை டேவின் அவர்கள் வளவாளராக கலந்து இளையோரை நெறிப்படுத்தினார். எழுவைதீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான தலைமைத்துவ பயிற்சி 2ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழுவைதீவு புனித தோமையார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜூட் கேமில்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜாழ் மாவட்ட செயலகத்தின் அனுசரணையில் நடைபெற்ற இந்நிகழ்வு திரு ஸ்ரீபவான் அவர்கள் வளவாளராக கலந்து இளையோரை வழிபடுத்தியதுடன் யாழ் மாவட்ட செயலக கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் திருமதி ஜாலினி மற்றும் சர்மினி ஆகியோரும் இந்நிகழ்வில் இணைந்து கொண்டனர். இந்நிகழ்வில் 50 வரையான இளையோர் பங்கு பெற்றி பயனடைந்தனர். இவருடம் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள புங்குடுதீவு பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட கணித பாட செயலமர்வு கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் கல்வி நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் வழிகாட்டலில் புங்குடுதீவு புனித சவேரியார் ஆலய மறையாசிரியர்களின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இக்கருத்தமர்வில் யாழ் புனித பத்ரிசியார் கல்லூரி ஆசிரியர் திரு கிறிஸ்டியன் அவர்கள் வளவாளராக கலந்து மாணவர்களை வழிபடுத்தினார். இச்செயலமர்வில் 30க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். பாசியூர் புனித அந்தோனியார் ஆலயம் அமைக்கப்பட்டதன் 175ஆம் ஆண்டு நிறைவின் நினைவாக அமைக்கப்பட உள்ள வரவேற்பு வளைவிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 6ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. ஆலய முன்வீதியில் அமையப்பெற உள்ள இவ்வளைவிற்கான அடிக்கல்லை பங்கு தந்தை அவர்கள் நாட்டி வைத்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். இளவாலை மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக உறுப்பினர்களின் பங்கு கள தரிசிப்பும் ஒன்று கூடலும் கடந்த 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஊரணி புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. கழக இயக்குனர் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலாலை பங்கு தந்தை அருட்தந்தை லியோ அவர்களால் கூட்டொருங்கியக்க பயணத்தில் பொதுநிலையினரின் கடமைகளும் பொறுப்புகளும் எனும் தலைப்பில் கருத்துரையும் தொடர்ந்து கலந்துரையாடலும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 60 வரையான பொதுநிலையினர் கழக உறுப்பினர்கள் பங்கு பற்றியிருந்தனர். இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரியில் அமைந்துள்ள பல்துறை கட்டட தொகுதியின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா கடந்த 3ஆம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து கட்டட தொகுதியை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். இக்கட்டடத்திற்கான நிதி அனுசரணையை கல்லூரியின் கனடா பழைய மாணவர் சங்க தலைவர் திரு பிரின்ஸ் கவுட்ரிக் அவர்கள் வழங்கியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழகத்தின் ஏற்பாட்டில் பரந்தன் பங்கு மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தமர்வு கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரந்தன் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. கழக இயக்குனர் அருட்தந்தை நியூமன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வரும் பரந்தன் பங்கு தந்தையுமான அருட்தந்தை பெனட் அவர்களின் வழிகாட்டலில் இயற்கையை பாதுகாப்போம் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கரைச்சி பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திரு ராஜ் வினோத் அவர்கள் வளவாளராக கலந்து பங்கு மக்களை நெறிப்படுத்தியிருந்தார். தொடர்ந்து கிளிநொச்சி அமலமரி தியாய்கள் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகத்தின் அனுசரணையில் வழங்கப்பட்ட பயன்தரு மரக்கன்றுகள் ஆலய வளாகத்தினுள் நாட்டி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் 60 வரையானவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். மன்னார் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட முருங்கன் மறைக்கோட்ட அன்பிய பணியாளர்களுக்கான வலுவூட்டல் பயிற்சி பாசறை 1ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை முருங்கன் டொன்போஸ்கோ மாணவர் இல்லத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை தயாளன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு அன்பிய வழிபாடு, செயன்முறை பயிற்சிகள், விளையாட்டுகள், கலை நிகழ்வுகள், குழு ஆய்வு என்பன இடம்பெற்றதுடன் அருட்தந்தையர்கள் ரஞ்சன் சேவியர் மற்றும் தயாளன் ஆகியோரால் அன்பியம் தொடர்பான கருத்துரைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் முருங்கன் மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்த 160க்கும் அதிகமான அன்பிய பணியாளர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர்.
காலி மறைமாவட்ட மறைக்கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறைமாவட்ட பங்குகளில் பணியாற்றும் மறையாசிரியர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு கடந்த 1ஆம் தேதி சனிக்கிழமை கரிதாசெட் நிறுவன கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. மறையாசிரியர்களின் கற்பித்தல் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை லியோ மெரில் பீரிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கருத்தமர்வை தேசிய மறைக்கல்வி நடுநிலைய இயக்குனர் அருட்தந்தை பிரதீப் தலைமையிலான குழுவினர் வளவாளர்களாக கலந்து நெறிப்படுத்தியிருந்தனர். இந்நிகழ்வில் 150 வரையான மறையாசிரியர்கள் பங்கு பற்றி பயனடைந்ததுடன் காலி மறை மாவட்ட ஆயர் பேரொருத்தந்தை ரேமன் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தார். ஈழத்தின் புகழ்பெற்ற மெல்லிசை பாடகரும் யாழ் திருமறை கலாமன்றத்தின் மூத்த கலைஞரும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமான கலைஞர் திரு நீக்லஸ் மரியதாஸ் பாலச்சந்திரன் அவர்கள் கடந்த 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இவர் பல விருதுகளுடன் திருமறை கலாமன்ற உயர் விருதான கலைஞான பூரணன் விருதினையும் பெற்றுக்கொண்டுள்ளார். இவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். மெலிஞ்சிமுனை நரையாம்பட்டி புனித அந்தோனியா ஜாத்திரை தல வருடாந்த திருவிழா திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை தியாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 8ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் வழிபாடுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை ஊர்காவற்துறை புனித அந்தோனியார் கல்லூரி அதிபர் அருட்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை தினேசன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார்கள். இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரியின் யங் ஹென்ரிசியன் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் வடமாகாண உதைப்பந்தாட்ட கழக அணிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கனேடியன் கென்ரிசியன் கிண்ணத்தொடரின் இறுதிப் போட்டி கடந்த 3ஆம் திகதி திங்கட்கிழமை பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் குருநகர் பாடும் மீன் மற்றும் மயிலங்காடு ஞானமுருகன் அணியினர் போட்டியிட்டு குருநகர் பாடும் மீன் அணியினர் வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றினர். இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு சபானந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும், இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார், குருநகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜாவிஸ், பிரான்ஸ் பழைய மாணவர் சங்க தலைவர் திரு ஜோசி ஜெயந்திரன், கனடா பழைய மாணவர் சங்க தலைவரும் இத்தொடரின் அனுசரணையாளருமான பிரின்ஸ் கவுட்ரி, வலிகாம உதைப்பந்தாட்ட லீக் தலைவர் திரு ஜுகராஜ், இளவாலை போலீஸ் நிலைய தலைமை காவல் ஆய்வாளர் திரு ஜெயானந்த் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். அத்துடன் இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரியும் திருக்குடும்ப கன்னியர்மட மகாவித்தியாலயமும் இணைந்து முன்னெடுத்த வருடாந்த இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டி கடந்த மாதம் 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஹென்ரியரசர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. பாடசாலைகளின் அதிபர்கள் அருட்தந்தை மைக் மயூரன் மற்றும் அருட்சகோதரி அமிர்தா அண்டன் தேவதாசன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அனுராதபுரம் ககடகாஸ்திகிலிய பிரதேச செயலாளர் திரு ரட்னேஸ்வரன் செந்தில் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், வைத்தியரும் திருக்குடும்ப கன்னியர்மட மகாவித்தியாலய பழைய மாணவியுமான வைத்தியர் திருமதி சிவஞானம் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், திருக்குடும்ப கன்னியர்மட மகாவித்தியாலய முன்னை நாள் அதிபர் அருட்சகோதரி மேரி பாபரா குரூஸ், கென்றியரசர் கல்லூரியின் கனடா நாட்டு பழைய மாணவர் சங்க தலைவர் திரு பிரின்ஸ் கவுட்ரி, பிரான்ஸ் நாட்டு பழைய மாணவர் சங்க தலைவர் திரு ஜோசி ஜெயந்திரன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர். சுன்னாகம் ரோக்கத்தக பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான செயற்பட்டு மகிழ்வோம் திறனாய்வு போட்டி 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் திரு கந்தையா ரதீஸ்வரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுன்னாகம் பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், மடு வலய கல்வி பணிப்பாளரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திருமதி வோலண்டைன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், இலங்கை திறந்த பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திரு ஜஸ்டின் ஜூட், கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய நிதி செயற்பாட்டு முகாமையாளரும் பாடசாலையின் பழைய மாணவருமான திரு ஜோர்ஜ் ராஜன், யாழ் நல்லூர் தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வர வித்தியாலய ஆசிரியரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திருமதி ரெஜினா ஞான ரஞ்சிதன் மரியதாஸ், சுன்னாகம் உழைக்கும் கரங்கள் அமைப்பின் போசகரும் பாடசாலையின் பழைய மாணவருமான திரு ஜோகராஜன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். அத்துடன் சுன்னாகம் பங்கிற்குட்பட்ட ஏழாலை புனித இசிதோர் முன்வழியில் முன்னெடுக்கப்பட்ட கால்கோள் விழாவும் நேற்றைய தினம் நடைபெற்றது.
முன்பள்ளி போசகர் அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் தலைமையில் முன்பள்ளி பொறுப்பாசிரியரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்பள்ளியில் புதிதாக இணைந்து கொண்ட 15 மாணவர்களையும் அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கான கல்வி செயற்பாடுகளை ஆரம்பித்து வைத்தார். யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட 2025 ஆண்டிற்கான இளமை வல்லுநர் திறனாய்வு போட்டி 28ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை பலாலி விண்மீன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் திரு சபா விஜயகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு ஒஃபர் சிலோன் எதிர்க்கட்சி தலைவரின் செயலாளர் திரு பேரின்பநாயகம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். கட்டைக்காடு ரோக்கத்தக்க பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட 2025 ஆண்டிற்கான இளமை வல்லுநர் திறனாய்வு போட்டி 6ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் திரு நவகோபால் யோகலிங்கம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமலமரி தியாய்கள் சபை செயற்திட்ட இணைப்பாளரும் பாடசாலையின் பழைய மாணவருமான அருட்தந்தை ரமேஷ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மருதங்கேணி கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு செல்லத்துறை ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் முள்ளியான் கிராம சேவையாளர் திரு கிட்டினப்பிள்ளை சுபகுமார் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். ஊர்காவற்துறை புனித அந்தோனியார் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட 2025 ஆண்டிற்கான இளமை வல்லுநர் திறனாய்வு போட்டி கடந்த மாதம் 11ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தீவக வலய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு செல்லையா இளங்கோ அவர்கள் பிரதம விருந்தினராகவும் 3D ஹார்ட்வேர் அண்ட் பெயிண்ட் நிறுவன உரிமையாளரும் கல்லூரியின் பழைய மாணவருமான திரு மரியதாஸ் டினோஷன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மக்கள் வங்கி ஊர்காவற்துறை கிளை முகாமையாளர் திருமதி சசிகலா கபீஸ்கரன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் செம்பியன்பற்று ஆத்தாக்க பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட 2025 ஆண்டிற்கான இளமை வல்லுநர் திறனாய்வு போட்டி கடந்த 6ஆம் திகதி வியாழக்கிழமை பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் திரு சுப்பிரமணியம் கனகேஸ்வரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடமராட்சி வலய கல்வி அலுவலக கணக்காளர் திரு ராஜலிங்கம் தனரூபன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கரவட்டி பிரதேச செயலக மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தரும் பாடசாலையின் பழைய மாணவருமான திரு சண்முக பாஸ்கரன் சந்திரகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். தாளியடி ரோக்கத்தக்க பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட 2025 ஆண்டிற்கான இளமை வல்லுநர் திறனாய்வு போட்டி கடந்த 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தாளியடி பொது மைதானத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் திரு பேரின்பநாதன் ஜெயகாந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அனுராதபுரம் கெப்பட்டிகொல்லாவை உதவி பிரதேச செயலாளரும் பாடசாலையின் பழைய மாணவருமான திரு பிரான்சிஸ் கெனியூட் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வடமராட்சி வலய கல்வி அலுவலக ஆரம்ப கல்வி ஆசிரிய ஆலோசகர் திருமதி சித்திரகலா வித்யாபதி அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் செம்பியம்பற்று தாளையடி பங்கு தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாம்பல் நம்மை மீண்டும் யதார்த்த வாழ்விற்கு கொண்டு வருகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ். பொதுநிலையினர் திரு அவையின் பணிகளில் ஈடுபட அதிக சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும். கூட்டொருங்கிய இறுதி ஆவணம் வலியுறுத்து. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மனமாற்ற பாதையில் பயணிப்போம். தவக்கால சுற்றுமடலில் யாழ் மறைமாவட்ட ஆயர். கலை பண்பாட்டு பேரணியோடு நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் பிறப்பின் 30 விழா அங்குரார்ப்பணம். கச்சதீவு திருவிழாவிற்கு முதல் முறையாக இந்தியா நாட்டிலிருந்து ஆயர். யாழ் திருமுறை கலாமன்றத்தால் இவரிடம் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் ஆற்றுகை. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ரஜிந்தா வில்வராசா, ஹெமல்டினா யூதாசேகர்.